இதுதான் ஆக்சுவலாக பார்த்தது நம்ம. அதான் ஓகே ஓகே. உங்களுக்கு ஓகே தானே? ஓகே தான். ப்ரோ ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்லைன் டாட்டூ. ஓகே ஓகே. ஜஸ்ட் அது லைனிங்காக போகிற வரைக்கும் தான் அதுக்கு வந்து ஓகே 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 பரவாயில்ல. இங்கேயும் பிளாக்காக இருக்கும், நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து அதான் என்னோட உங்களுக்கு ஒரு 4 மடங்கு நல்லா பிரைட்டாக தெரியும். அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும் இது பார்க்குறதுக்கு. ஏன்னா அதில் ரொம்ப மைன்யூட்டான லைன்ஸ் இருக்குல்ல, லைட்டாக ஷேக் ஆனால் கூட அது சரியாக இருக்காது. ஸோ அதை போட்டு நம்ம கொலாப்ஸ் பண்ணலாம். நல்லா பண்ணுறோம். கிடையாது. இப்போ ஜஸ்ட் நான் இப்போதான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். நான் வீடியோ போடுறதுக்கே எனக்கு லிங்க்ஸ்லாம் வந்து கமெண்ட்ல போஸ்ட் பண்றது இது நல்லா வேலை பண்ணுவாங்க. அது பசங்களுக்கே அப்ப நமக்கு யோசிச்சு பாருங்க. அது வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆகும். ஏதாவது எல்லாம் வீடியோ சென்ட் பண்றது, போட்டோ சென்ட் பண்றது அப்படிங்கும்போது அன்னைக்கு டே ஃபுல்லா அது ஹேட்டர்ஸ்னு இருக்காங்க செய்வாங்க. அது ஹர்ட்ஸ்னு சொல்ல முடியல. அதுவும் கூட ஆமா. இந்த மாதிரி ஆள் இருக்கதானே செய்வாங்க நாட்டுல. இல்லன்னா மனுஷனா இருக்க முடியாது. கடவுளே இருக்காங்களே. ஆமா. சோ அவங்க என்டர்டெயின்மென்ட் பண்றதுக்காக தானே சோஷியல் மீடியாவே. உங்களுக்கு தெரியாது. ஆமா. ஓபன் பண்ணுவாங்க. அப்புறம் ஒன்றையும் சொல்லுவேன், ப்ளீஸ் ஓப்பன் பண்ணாதீங்க. ஏதோ ஹீரோயின்ஸ்க்கு ஓப்பன் பண்ணாவது அட்லீஸ்ட் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆவாங்க. அவங்க சொல்லுவாங்க இல்லைங்க எனக்கு பிடிச்சிருக்கவங்க ஸோ அதனால ஓப்பன் பண்ணுறேன். ஆனால் யாரும் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. இப்போ எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புங்க அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. நம்ம ஃபோட்டோஸ் போடுறத அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா நானே சொல்லிடுவேன், இப்போ நாளைக்கே நான் கல்யாணம் ஆகி போகிறேன்னு அப்படியே நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரே பட்டன் அடிச்சுட்டு போயிடுவேன். ஸோ என்னோட அஃபிஷியல் பேஜே நான் பண்ணிடுவேன் போது பண்ணிட்டு போயிடலாம்ல. இது வந்து நமக்கு ஒரு கடமை ஆதிச்சணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வாய்ப்பு இருக்கு, பண்றேன், சம்பாதிக்கிறேன், ஓகே. அடுத்து நம்ம கிடைக்கலன்னா என்ன பண்ண முடியும்? லைஃப் அதை முடிடுவேன். ரொம்ப ஈஸியா இருக்குன்னா 2024-2022 எக்ஸ்பைர். என்ன கோல் தான் வச்சிருக்கீங்க? நல்லா போடும். இன்னைக்கு டே நல்லா போடும். ஆக்சுவலி எனக்கு எப்பவுமே இல்லை கேட்பாங்க டே எப்படி போச்சு, நார்மலா போச்சு. எனக்கு நார்மல் டேஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நார்மல் டேயோட வேல்யூ எப்போ தெரியும்னா நம்ம ரொம்ப ஸ்டபிளா ஒரு நாள் அழுதுட்டே இருப்போம் அன்னைக்கு தெரியும். அதே மாதிரி வந்து ஹெவியா ஹாப்பியா இருந்து அடுத்த நாள் வந்து நாம போகும்போது அப்போ தெரியும். அதனால நார்மலா இந்த ஸ்மூத்தா போகல லைஃப். அது சம்டைம்ஸ் நான் போர் அடிச்சிருவேன்னா போர், அதெல்லாம் எனக்கு போர்லாம் அடிக்காது. பெருசா ரிஸ்க் எல்லாம் எடுக்கலாம் விருப்பம்லாம் இருக்காது லைஃப்ல. எப்பவுமே கிராஜுவலா போயிட்டே இருந்தா ஓகே. பெரிய இந்த அட்வென்ச்சர் பண்ணுவோம், அது பண்ணணும். ஒரு விஷயம் தெரியுமா, என்கிட்ட இன்னும் டிரைவிங் லைசன்ஸே இல்லை. அந்த அளவுக்கு கூட ரிஸ்க் எடுக்காம இருக்கேன். சீரியஸ் அப்படின்னு. ஆனா நான் எடுத்து வண்டி தான் ஓட்ட மாட்டேன். ஓட்டுவேன் எங்க அந்த ஸ்ட்ரீட்குள்ள தேவேஷ ஸ்கூல்ல விடணும். இல்ல இல்ல இப்ப ஸ்கூட்டி நல்லா ஓட்டுவேன். பட் அதே ரோட்ல போன லாரி வரும்னா ஆப்போசிட்ல. அதனால மெயின் காரணம் எங்க மம்மி தான். சின்ன வயசுல இருந்து பயமுறுத்தி எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. அதுவும் அப்படிதான் ஸ்கூல்ல அப்பா வந்து பிக்கப் ட்ராப் உள்ள பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு விட்டுருவாங்க. பெல் அடிச்சு வெளில வரும், காலைல எங்க விட்டாங்களோ அங்க நிற்பாங்க அப்பா. அது செல்லமும் சொல்ல முடியல. கொஞ்சம் சேஃப்டின்னு பார்த்து
இன்ஜெக்ஷன் கூட போட மாட்டேன். டேப்லெட் எவ்வளவு நேரம் போடுவேன். சுத்தமா பத்திரம். இன்ஜெக்ஷன் வந்திருந்தாங்க ஆடிஷனுக்கு. அது ஏதோ நல்ல நேரம். ஃபர்ஸ்ட் மாடலிங் பண்ணிட்டீங்களா? ஆமா, காலேஜ் படிக்கும் மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அது நமக்கு செட் ஆகாதுன்னு தெரிஞ்சிச்சு சம் ரீசன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஓகே மூவிஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு தெரிஞ்சு போச்சு, ஒரு ஏஜ் லிமிட்குள்ள ஏதாவது ஒண்ணு பண்ணிடணும், இல்லைன்னா ஆப்வியஸா ஆமா ஆமா. ஸோ அதனால வந்து சரி ஓகே சீரியல் ட்ரை பண்ணலாம், கேரக்டர் ரோல் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி அது போனது. நல்ல வேலை அந்த டேரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் மாவுக்கும் எனக்கு பிடிச்சிருச்சு. ஆமா ரைட். நான் இது வரைக்கும் பண்ண ப்ராஜெக்ட் ரெண்டுமே லேடி ப்ரொடியூசர்ஸ் தான். அப்பவே தெரிஞ்சுட்டு இருக்கோம்னா. ஆமா. ஸோ அதான். பட் ஆனால் அப்பவே நிறைய பேர் எனக்கு போட வேண்டாம்னு சொன்னாங்க. நிறைய பேர் போட வேண்டாம், எதுக்கு ரொம்ப புது பொண்ணெல்லாம் போட்டுட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ அந்த டைம்ல டேரக்டரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, இல்லை போடணும், இந்த பொண்ணு நல்லா இருக்கும்ட்டு. ஸோ அப்படியே ஆக்சுவலி எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணாலும் கண்மணி ரொம்ப சென்டிமெண்ட்ல கொஞ்சம் நான் ரொம்ப அட்டாச் கண்மணியோட. ஒண்ணுமே தெரியாம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்தேன் கண்மணியில. ஒரு மேக்கப் பண்ண தெரியாது, ஹேர் ட்ரெஸ் பண்ண தெரியாது, ஒரு சாரி கட்ட தெரியாது. அப்படி இது பண்ணி அங்க இருந்தா எல்லாமே அப்படி கிடையாது. ஆக்சுவலி கண்மணியில வந்து எல்லாமே லீடிங். ஓகே ஓகே. இல்ல உங்க கரியர் நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே அது என்னன்னா கொஞ்சம் இப்ப இதே நான் லீட் பண்றேன்னா அட்லீஸ்ட் நமக்கு ஒரு அசிஸ்டன்ட் தருவாங்க, நமக்கு சாரி கட்டிட்டு ஆள் இருப்பாங்க. கேரக்டர் ரோல்னும் அதுல இது இருக்காது இல்ல, இதா இருந்தா நானே தான் பண்ணிக்கணும். இப்ப கம்பெனி மேக்கப் வந்து அந்த அளவுக்கு நமக்கு சூட் ஆகாது. நம்ம என்ன நம்ம ஸ்கின் டோனுக்கு செட் ஆகுதான்னு அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை நமக்கு போடுவாங்க. ஓகே. சோ அப்போ வந்து இல்ல இது நமக்கு நல்லா இல்ல, அப்ப நம்ம கத்துக்கிட்டா மேபி நம்ம ஓன் மேக்கப் போடலாம்னு சொல்லி ஓன் மேக்கப் தான் போடுறோம். ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்ல முடியாது, பட் ஆனா ரொம்ப ஈஸியா வந்துட்டேன்னு சொல்ல முடியாது. பட் என்னன்னா ஒரு ப்ராஜெக்டே பிரைம் டைம்ல கிடைச்சா எனக்கு ஹாப்பி. ஏன்னா கேரக்டர் ரோலுக்கும் பரவாயில்ல இவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சாரி 23ல. ஆமா ஆமா 23ல. ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க ஃபியூச்சர்ல பெரிய ஆள் ஆகணும், பெருசா ஃபியூச்சர் மேல நம்பிக்கை இல்லாதனால இந்த ஃபியூச்சர் எதிர்பார்க்கலன்றீங்க இன்னைக்கு நல்லா பண்ண. அதுதான் சொல்றேன். சோ அதனால தான் நாளைக்கு நம்ம பெரிய ஆள் ஆயிடணும்ல. சரி சம்டைம்ஸ் உங்களுக்கு டே நல்லா எப்பயும் போகும். சம்டைம்ஸ் நான் சொல்றேன் நெகட்டிவ் வந்ததுன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன் டே ஃபுல்லா இருந்திருக்கே பல டைம். ஆக்சுவலி எல்லாரும் கொஞ்சம் ஒன்றும் இல்லை, மேக்ஸிமம் ரொம்ப சைலண்டா இருக்க ட்ரை பண்ணுவேன். ஆக்சுவலி இந்த இது சொல்லுவாங்கன்னா ஆக்சுவலி ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நாள் வந்து சரியா போகாது. ஆமா. அது என்ன சொல்லுவாங்க கரெக்டா? அது இல்ல ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு டே ஒன்று ஸ்டார்ட் ஆகும். இந்த கட்டம் சொல்லியிருக்காரு இந்த டேஸ். ஆக்சுவலி அன்னைக்கு வந்து ஒரு நாள் அது டக்கு ஞாபகம் இல்லையே. அப்போ வந்து நம்ம தெரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. அன்னைக்கு நம்ம வந்து அட்லீஸ்ட் பிசிக்கலி நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணும், ரொம்ப வந்து இறுக்கமா இருக்கும் அன்னைக்கு டேவே. அப்போ வந்து கேட்பேன் நான் லொகேஷன்ல இன்னைக்கு இது மாதிரி இந்த மேஷத்துக்கு இப்படி இருக்கா, அவங்க ஆமா இருக்கு, ஈவினிங் வரைக்கும் இருக்கு. ஸோ அது மாதிரி டைம்ல வந்து நம்ம சந்திராஷ்டமம். ஆமா ஆமா. அப்போ என்ன பண்ணுவோம், ஆப்வியஸாவே அன்னைக்கு டே வந்து சும்மா நம்ம ஒருத்தவங்க பேசினா அவங்க நம்ம சீண்டே சண்டை வளர்த்துட்டு போயிடுவாங்க. அது நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணிருக்கேன். ஆனா அன்னைக்கு விசாரிக்கும் போது தெரியும் நேற்று சந்தோஷம் இருந்திருக்கும் போல அப்படியெல்லாம் சொல்லிட்டு. நல்ல நாள் கூட ஒரு மாதிரி தோணிடும். ஆப்வியஸாவே அது தெரிஞ்சு இது இல்ல, தெரிய வந்துச்சுன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் தான். பட் என்னன்னா கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சுச்சா கொஞ்சம் நம்ம அலர்ட்டா இருக்கலாம். வாய் வந்து அன்னைக்கு எதுவும் பேசாம இருந்தாலே அந்த டே கொஞ்சம் நார்மலா போயிடும். அதெல்லாம் கொஞ்சம் நம்புவேன். ஆமா. நீ நம்புறியாடா? டெய்லி சந்திராஷ்டமா இருந்தா என்ன பண்ணுவீங்க? இல்ல நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஹாப்பியா இருக்கிறது முடிவு பண்றதும் நான் தான், சேடா இருக்கிறது முடிவு பண்றதும் நான் தான். எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் மாத்திரம் தான். என்னை பத்தி மட்டும் எப்ப நான் சுயநலமா யோசிக்கிறேனோ அன்னைக்கு நான் ஹாப்பியா இருக்கணும். பொதுநலமா இருந்தா தான் எல்லாருமே வந்து அந்த கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய நிலைமை. நான் ஒவ்வொரு பொதுநலமா சம்டைம்ஸ் இருப்பேன், எனக்கே கடுப்பா இருக்கும். நீங்க எப்பயுமே செல்ஃபிஷா வந்து பாருங்களா, நீங்க ஹாப்பியாவே இருப்பீங்க. என்ன நாளும்
எதுனாலும் ஹாப்பியா இருப்பீங்க. மற்றவங்களை பத்தி நம்ம யோசிக்கும் போது மட்டும்தான் நம்ம வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அதாவது சிம்பிள் தான், எல்லாருமே சொல்றதுதான். நம்ம கெட்டவங்களா இருந்தா நீங்க ஜாலியா இருந்துடலாம். கெட்டவங்களா இருந்தது கூட நல்லது பண்ணிட்டு போயிடலாம். நல்லவங்களா இருந்தது தான் கண்டிப்பா நல்லது பண்ணா கூட கெட்ட மாதிரி கேட்டவங்கள சொல்லிடுவாங்க. ஆமா, நல்லவங்களா இருக்கணும்னா ஆக்டிங் பண்ணணும் நிறைய. ஆமா, சீரியஸா ரொம்ப நடிக்க வேண்டியது, ரொம்ப பண்ணணும். ஆனா அது ரொம்ப நாளைக்கு நிக்காதுங்க. அது வந்துரும்னா வெளியில நடிக்கும் போது எல்லாருமே இப்போ வந்து இப்போ நீங்க எவ்வளவு எல்லாமே வந்து எல்லாருமே கெட்டவங்களா தான் இருப்பாங்க. எல்லாருக்குள்ளயும் இருக்கும். பிளஸ் மைனஸ் இவ்வளவு சொன்னீங்க, உங்களுக்குள்ளே ஏதோ நிறைய இருக்குமே. கண்டிப்பா இருக்கும், ஆப்வியஸாவே இருக்கும். நம்ம அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சாலும் காந்தி விடுங்க, கடவுளாவே ஆயிடுங்க. காந்தியை தப்பு தான் பண்ணுறாங்க, கடவுள் ஆயிடுவாங்க. கோயில்ல போயிட்டு உட்கார வேண்டியதுதான். எல்லாரும் நம்மளை பார்த்துட்டு அர்ச்சனையும் தர்ச்சனையும் போட்டு போயிடுவாங்க. என்னன்னா நமக்கு கொஞ்சம் உண்மையா இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயத்துல ஆப்வியஸா நான் எனக்கு உண்மையா இருக்கேன். ஓகே, எனக்கு தெரியும் என்னோட வேலையை தக்க வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் ராங் வேல போனா நான் எப்படி போகணும்னு எனக்கு தெரியும். இப்போ நான் ரைட் வேல நான் பொறுமையா மேல வரேன், இல்ல வராம கூட போயிடுவேன். நீங்க அதே மாதிரி சொல்றீங்க, போலாம் அப்படின்ற மாதிரி. சோ அதனால நம்ம அந்த ராங் வேல போய் சீக்கிரம் பெரிய ஆள் ஆகணும்னு நான் நினைக்க மாட்டேன். அது ஒன்றும் மேபி எங்களோட ப்ளஸ். மேக்ஸிமம் ஆனால் யாரும் இந்த ஃபீல்டில் வந்து எதுவுமே பொருட்படுத்துறது கிடையாதுல்ல. எதை பற்றிங்க? இது மாதிரி எந்த வே இருந்தாலும் ஓகே மேரேஜ் ஆகும். இந்த டைமில் நிறைய பேர் அப்படி அவ்வளோ இதுவாக பண்ணுறாங்க. சின்ன பொண்ணு கூட அப்படி இருக்காங்க. கொஞ்சம் டேஞ்சர் தான்றீங்களா? ஷாக்கிங்காக இருக்கு. பாரு எந்த அளவுக்கு இப்படி யோசிக்கிறாங்க. இப்படி நம்ம வருவோம் மாறிடுச்சுன்னா வீட்லேயும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களே தெரிஞ்சோம். மேபி ஆனால் எவ்வளோ பேர் வீட்டில் தெரியும்னு தெரியல, தெரியாமல் மேபி இருக்கலாம். ஒரே பேர் ஊர்ல இருந்து வந்து அதான் சொல்றேன், ஜெனரேஷன் மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு, எல்லாமே அப்டேட் ஆயிடுச்சு. ஆனால் சீரியஸான ஒரு யூனிவர்சல் ட்ரூத் என்னன்னா, நேரத்துக்கு ஏற்றாம நம்மளை மாற்றினா மட்டும்தான் நம்ம வின் பண்ண முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கண்மணி சீரியல் சரண்யா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலி இப்போ நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி பார்த்தா முகப்பேர் ஈஸ்ட்டில் உள்ள H2o டேட்டூ ஸ்டுடியோவில் இருக்கேன். ஆக்சுவலி என் அம்மாவுக்கு டேட்டூ போடுறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஸோ எந்த டேட்டூ ஸ்டுடியோ செலக்ட் பண்ணலான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தது. ஸோ அப்போ தான் நான் இன்ஸ்டாகிராமில் எங்களோட பேஜ் பார்த்தேன், உள்ளே போய் எங்களோட ஒர்க்கும் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரை என் அம்மா வச்சு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் இந்த ஸ்டுடியோக்கு வந்தோம். ஆக்சுவலி அவ்வளோ அழகாக போட்டிருந்தாங்க, ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. நாங்கள் காட்டின இமேஜில் இருந்ததை விட அம்மா கையில் அந்த டேட்டூ ரொம்ப கிளியராக இருந்தது. ஸோ அம்மாவுக்கு டேட்டூ போடலான்னு சொல்லி வந்துட்டு அதை பார்த்துட்டு எங்களோட ஒர்க் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் என்னோட ஃபர்ஸ்ட் டேட்டூவை இதை பாருங்கள், என்னோட ஃபர்ஸ்ட் டேட்டூவை நான் இந்த H2o ஸ்டுடியோவில் இங்கே போட்டிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ராஜேஷ், உங்கள் ஒர்க் ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி அழகாக க்யூட்டாக இல்லை ரொம்ப பெருசாக எல்லாம் க்ரியேட்டிவிட்டியாக ஏதாவது நீங்கள் டேட்டூ போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக H2o ஸ்டுடியோவுக்கு கண்டிப்பாக வாங்க. முகப்பேர் ஈஸ்டில் இருக்குது. தென் தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுக்கு H2o டேட்டூ ஸ்டுடியோட ஒர்க்ஸ் பற்றி ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அவங்க யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஸோ H2o டேட்டூ ஸ்டுடியோட யூடியூப் சேனலை போய் கண்டிப்பாக பாருங்கள். அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ H2o டேட்டூ ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.